வந்துருச்சுங்க என் கையில உங்களுக்காக ஸ்பெஷலா சைனால இருந்து OnePlus 11. இந்த பாக்ஸ்ல இருந்து போன் எடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நிறைய விஷயம் நமக்கு பிரச்சனையா இருந்த நிறைய விஷயம் OnePlus போன்ஸ்ல அதை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாதிரி இருக்குங்க. ஆல்ரெடி த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க. நான் என் பேர் யஷார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணுவோம். OnePlus 11 பாக்ஸ், சின்ன பாக்ஸ். ஆக்சுவலி முதல்ல பெரிய பாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் சிறுசாக்கிட்டாங்க. OnePlus 11 போட்டிருக்கு, OnePlus Cross Hasselblad போட்டிருக்கு. ஒரு விஷயம் சொல்லிட்டா, இதுதான் லாஸ்ட் இயர் Hasselblad பார்ட்னர்ஷிப். 3 வருஷம் பார்ட்னர்ஷிப் சொல்லியிருந்தாங்க. OnePlus Hasselblad பார்ட்னர்ஷிப் இதுதான் லாஸ்ட் இயர். கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையான்னு இனிமேல் தான் தெரியும். பட் that's something to know. இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா Oppo. அது பக்கத்துல சைனீஸ்ல என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? Oppo's performance brand. Yes, OnePlus வந்து சைனால Oppoட performance brand ஆமாங்க. Similar to iQOO for Vivo. Alright, வேற என்ன போட்டிருக்காங்கன்னா OnePlus 11. அப்புறம் இது வந்து 12GB 256GB வேரியன்ட். வேரியன்ட் பத்திலாம் பேசலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். பிரீமியம் பாக்ஸ், பிரீமியம் ஃபோன். Never settle. செட்டில் பண்ணிட்டாங்களா இல்லையா? Okay, let's open this. Case. OnePlusோட ஃபோன்ஸ் கூட உங்களுக்கு சூப்பர் கேஸ் கொடுப்பாங்க எப்போவுமே. ஐ ரியலி லைக் திஸ் கேஸ். குவாலிட்டி நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கட் அவுட்டை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எஸ், த கேமரா மாடல் இஸ் கோயிங் டு பி பிக். அப்புறம் சைனீஸில் டாக்குமெண்ட்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் த சைனீஸ் வேரியன்ட் ஆஃப் த ஃபோன். ஐ ஆம் எக்ஸைட்டட். பாருங்க, பிளாஸ்டிக் குள்ள ஃபோன் இருக்கு. அப்புறமா அன்ராப் பண்ணுவோம். ஆல்ரைட். இது என்ன போட்டிருக்காங்க? சூப்பர் புக் 100 வாட் சார்ஜிங் டெக்னாலஜி. அப்புறம் ரெட் கலர்ல கேபிள் கண்டிப்பா இருக்குங்க. ஐயோ கில்ட்டா. ஓகே, USB type A to type C கேபிள். கேஸ் மட்டும் இங்க வச்சுக்குவோம். ஓகே, let us see the full. ஆஹா, ஐயோ என்ன அழகா இருக்கியா. சான்ஸே இல்லை. இது வந்து பிளாக் கலரில் இருக்குது இந்த ஃபோனு. இன்னொரு க்ரீன் வேரியண்ட் கூட இருக்குது. எடுத்துருவோம். எவ்வளோ பெரிய கேமரா மாடியூலா அப்பா. பட் ஃபுல் கிளாஸ் பாடிங்க. அதுவும் இல்லாமல் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சாட்டின் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஹேண்ட் ஃபீல் சூப்பராக இருக்குது. அவர் கர்வ்ஸும் நல்லா இருக்குது. டென்ஸாக இருக்குது ஃபோனுங்க, பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. மேலே கொஞ்சம் ஃப்ளாட் சைட்ஸை கொடுத்துருக்காங்க. பட் இது ரொம்ப நல்லா இருக்குது பிடிக்கிறதுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு கர்வ் ஸ்க்ரீன் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். நாங்கள் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஃபோன்ஸ் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுறோம். அதனால நாங்கள் உங்கள்கிட்ட என்ன விரும்புகிறோன்னா, ஜஸ்ட் யோர் ஆதரவு, யோர் சப்போர்ட். ப்ளீஸ் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கன். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்புறம் லைக்கு, காமெண்ட் அதெல்லாம் போட்டுருங்க. ஃபன்னாக இருக்குங்க. ஆக்சுவலி வெயிட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இல்லைங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 200 கிராம் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். லெட் மீ ஜஸ்ட் செக். வி ஹேவ் த weighing machine. ஓகே, 208.9 கிராம்ஸ். இதுக்கு மேலே ஸ்க்ரீன் கார்டும் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் 205+ கிராம்ஸ். பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இவ்வளோ பெரிய கேமரா மாடல் இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆல்ரைட், போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பற்றி பேசலாமா? உங்களுக்கு இதில் என்ன கிடைக்கும் தெரியுமா? 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஜோக்கிங். நோ 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்குங்க. கீழே USB Type C 2.0 போர்ட். எஸ், 2.0 ஸ்பீட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ தட்ஸ் நாட் வெரி குட். அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் கிரில்லும் ஒரு மைக்கும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சிம் கார்ட் ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. சிம் கார்ட் ட்ரே வந்து பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு டூவல் நானோ சிம் சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க. அதுக்கடுத்து மேலே ஒரு சின்ன கிரில் மாதிரி கொடுத்துருக்காங்களே, அது வந்து ஸ்பீக்கர் தாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு மைக், இன்னொரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு விஷயம் வந்துருச்சுங்க திருப்பியும். என்ன தெரியுமா? அலர்ட் ஸ்லைடர். எஸ், OnePlus 10 அலர்ட் ஸ்லைடர் கொடுக்கல, OnePlus 11 அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் OnePlus. அப்புறம் ஒரு பவர் பட்டன், இங்கே ஒரு வால்யூம் ராக்கர் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, திஸ் இஸ் அவ்வளோதான். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆல் ரைட், ஃபோனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். OnePlus பவர் பை ஆண்ட்ராய்டு. ஸ்க்ரீனுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோட குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. நோ ப்ராப்ளம் வாட்ஸ்எவர். டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஒரு 6.7 inch QHD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2K ரெசல்யூஷன் கிடைக்கும். அப்புறம் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ புது ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் உங்களுக்கு LTPO4 டெக்னாலஜியும் E6 AMOLED டிஸ்பிளேயும் கொடுக்குறாங்க. பட் OnePlus 11ல காஸ்ட் கட் பண்றதுக்காக E4 AMOLED தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் LTPO3 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதனால ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன் தெரியுமா? பிகாஸ் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் அப்போ கூட இந்த வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணதுல இட் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். 1 Hz போகுதுங்க. நோ ப்ராப்ளம்.
இந்த மாதிரி வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்ல அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் பேட்டரி லைஃப் கண்டிப்பா கிடைக்குங்க. அப்புறம் டிஸ்ப்ளே பத்தி பேசுறா உங்களுக்கு HDR 10+ சப்போர்ட், டால்பி விஷன் சப்போர்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அண்ட் டால்பி விஷன் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் OnePlus போன்ல டால்பி விஷன் வந்திருக்கு. இது வரைக்கும் ஆண்ட்ராய்ட் சைடுல வந்து Xiaomi ல தான் உங்களுக்கு டால்பி விஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ OnePlusலயும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு AMOLED பேனலுக்கு, அதனால உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா HDR வீடியோஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குறீங்கன்னா நீங்க 1300 nits வரைக்கும் இது போகும். டிஸ்பிளேல OnePlusோட டிஸ்பிளேஸோட டச் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, சூப்பரா இருக்குங்க. எனக்கு சுத்தமா ஒரு பிரச்சனை வரல. இட்ஸ் ரியலி ஃபாஸ்ட், ரியலி ரெஸ்பான்சிவ். அப்புறம் டிஸ்பிளேயோட ஒரு பார்ட் என்னன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக்குங்க. OnePlusலயும் உங்களுக்கு ஓ ஹாப்டிக் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த ஓப்போட ஓ ஹாப்டிக் டெக் வந்து OnePlusலயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓ ஹாப்டிக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, கீபோர்ட் வைப்ரேஷன் டைப்பிங் பண்ணும்போது இட் இஸ் சூப்பராக இருக்குங்க. நோ ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம் ஆண்ட்ராய்டில். ஸோ டிஸ்பிளே ஆஃப் கோர்ஸ் இஸ் வெரி குட். ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு. வாவ், பேஸ் சூப்பரா இருக்குங்க. குவாலிட்டி உண்மையா ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பீக்கர் இது OnePlus never disappoints with the speakers and OnePlus 11லயும் உங்களுக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்பெக்ஸை பற்றி பேசலாம். உள்ள உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃப்ளாக்ஷிப்ஸ் 2023ல என்ன ஸ்பெக்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஸ்பெக்ஸை OnePlus 11ல கொடுத்துருக்காங்க. Snapdragon 8 Gen 2 LPDDR5X RAM UFS 4.0 ஸ்டோரேஜ் எல்லாமே OnePlus 11ல இருக்குங்க. இப்போ இந்த வேரியன்ட் வந்து பேஸ் வேரியன்ட், சைனால 12GB 256GB வேரியன்ட். இதுக்கு மேல உங்களுக்கு 16 256 16 வேரியன்ட்டும் கிடைக்கும். பட் ஒரு ஸ்டஃப் லிஸ்டிங்ஸ் ஒரு பாப்புலர் லீக்கர் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியால 8 128GB வேரியன்ட் வர சான்ஸ் இருக்குன்னு. ஸோ தட் வில் பி வெரி குட். அது இல்லாமல் நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G சப்போர்ட் ஆஃப் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. டுவல் 5G சப்போர்ட் கிடைக்கும். இந்தியாவில் வரும்போது எல்லா பேண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். Wi-Fi 6, Bluetooth 5.3 எவ்ரிதிங் இஸ் தேர் ஆன் த OnePlus 11. அப்புறம் உங்களுக்கு ஃபோனில் 5000 mAh பேட்டரி, 100 watt ஃபாஸ்ட் சார்ஜிங், 0 to 100 25 minutesல நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாங்க. தட்ஸ் வெரி ஃபாஸ்ட். இப்போ ஸ்பெக்ஸை பற்றிலாம் சொல்லிட்டேன். நான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரன் பண்ணாங்க. AnTuTuல இது வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் ஸ்கோர் OnePlus 11ல கிடைச்சிருக்கு கம்பேர்ட் டு எனி அதர் ஃபோன் இன்க்ளூடிங் iQOO 11 அண்ட் Vivo X90 Pro Plus. Geekbenchல மல்டி கோர் ஸ்கோர் 5000க்கு மேலே போயிருச்சுங்க. பெஸ்ட் இது வரைக்கும் தான். CPU throttle 86% CPU stability கிடைச்சிருக்கு, which is better than iQOO 11 and Vivo X90 Pro Plus. So performance பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் பண்ணனும்னா OnePlus 11 வந்து ஒரு சூப்பர் போனுங்க. உங்களுக்கு Apex Legends நீங்க full settingsல விளையாடலாம். பெஸ்ட் கிராபிக்ஸ், பெஸ்ட் ஃப்ரேம் ரேட்ஸ். அதுவும் இல்லாம நீங்க Call of Duty கூட பெஸ்ட் கிராபிக்ஸ், பெஸ்ட் ஃப்ரேம் ரேட்ஸ்ல விளையாடலாம். நான் Apex Legends வந்து இந்த போன்ல ஒரு 45 minutes கண்டினியூஸா விளையாண்டேங்க. இதுல வந்து ஹீட்டே ஆகல போன். அரௌண்ட் 40 to 43 degrees, which is okay. அவ்வளவுதான் போச்சு. அதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னா பேட்டரி கூட நல்லா அவ்வளவு டிராப் ஆகல. So it's very good. ஃப்ரேம் டிராப்ஸ் கூட சுத்தமா இல்ல. கேமர்ஸ்க்கு இந்த ஒரு ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் ஃபோன்னு சொல்றாங்கல்ல, ஓப்போட பெர்ஃபார்மன்ஸ் பிராண்ட்னு, தட் ஐ திங்க் குட் பி ட்ரூ. இன்னொரு விஷயம் என்ன, OnePlus 10 Proல பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவ்வளவு நல்லா இல்ல. பட் OnePlus 11ல கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ சாஃப்ட்வேர் பத்தி நான் அதிகமா இங்க பேச முடியாது. ஏன்னா உங்களுக்கு சைனா வேரியன்ட்ல வந்து கலர் OS 13 கொடுத்துருக்காங்க. அண்ட் குளோபல் வேரியன்ட் இந்தியா வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் OS கிடைக்கும். ஸ்லைட்லி டிஃபரெண்டா இருக்கும். ஸோ த எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி டிஃபரெண்ட். ஸோ இட் வில் நாட் பி த சேம். ஸோ அதனால நான் அதை பத்தி அதிகமா பேச விரும்பல. ஆனா நான் ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேச விரும்புவேன். அண்ட் தட் இஸ் த கேமரா. நான் OnePlus எப்பவுமே மீட் பண்ண என்ன சொல்லுவேன் தெரியுமா, ப்ளீஸ் உங்கள் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஆக்சுவலி நாங்கள் எல்லாரும் குரூப்பாக இருப்போம், ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், கிரிட்டிக்ஸ் எல்லாம், ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதான் சொல்லுவோம், ப்ளீஸ் கேமரா இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஐ திங்க் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான், நான் நிறைய பிக்சர்ஸ் எடுத்திருக்கேன். OnePlus 11ஓட கேமரா மேபி இட் குட் பி த பெஸ்ட் கேமரா OnePlus has ever made. உங்களுக்கு பின்னாடி 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் சோனி IMX 890 பிரைமரி கேமராவும், 48 மெகாபிக்சல் சோனி IMX 581ஓட அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும், அப்புறம் ஒரு 32 மெகாபிக்சல் சோனி IMX 709 2x போர்ட்ரேட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு மேக்ரோ கேமராவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்ல அதே சேம் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சில ஃபோட்டோஸ் எடுத்ததுல நான் பிரைமரி கேமரால என்ன எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு தெரியுமா, டீடைல்ஸ் அண்ட் டைனமிக் ரேஞ்ச். HDR பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு, டீடைல்ஸ் சூப்பராக இருக்கு, லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க. திஸ் இஸ் actually turning out to be a very good camera phone. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, உண்மையாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் பிரச்சனைங்க இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரைமரி கேமராவில் ஒயிட் பேலன்ஸ் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஸோ வென் யூர் ஷூட்டிங் ஒயிட் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வார்ம் டோன் வந்துடுது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணோம் OnePlus கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, செல்ஃபீஸ் கூட குவாலிட்டி சூப்பராக இருக்குது, அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷார்ப்பாக இருக்குது, டெலிஃபோட்டோ சூப்பராக இருக்குது. டெலிஃபோட்டோ வச்சு நீங்கள் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும்போது ஐயோ சான்ஸ் இல்லை, குவாலிட்டி செமையாக இருக்குங்க.
போர்ட்ரேட்டை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இதில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க, 1x 2xல நீங்கள் போர்ட்ரேட் எடுக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாசல்பிளாடோட ஃபேமஸ் லென்சஸ் இருக்குங்க. XCD ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு தெரியும். XCD 65mm and XCD 30mm. 65mm வச்சு நீங்கள் க்ளோஸ் போர்ட்ரேட்ஸ் எடுக்கலாம், 30mm வச்சு நீங்கள் வைட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வைட் போர்ட்ரேட்ஸ் எடுக்கலாம். அண்ட் த போர்ட்ரேட்ஸ் லுக் வெரி குட். எட்ஜ் டிடெக்ஷன் சூப்பராக இருக்குது, போகா சூப்பராக இருக்குது. பாருங்கள், நீங்கள் குவாலிட்டி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஐ எம் ரியலி genuinely impressed with the OnePlus 11's camera. அப்புறம் மேக்ரோ கூட ட்ரை பண்ணேங்க. மேக்ரோ இதுதான் பெஸ்ட் வே டு டூ மேக்ரோ. 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை ஆட்டோ மேக்ரோ பண்ணிடும். நீங்கள் க்ளோஸாக சப்ஜெக்ட் போனீங்கன்னா மேக்ரோ ஷாட் எடுத்தீங்கன்னா இட் லுக்ஸ் ரியலி குட்ங்க. வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 60 FPS கிடைக்கும். ஸ்டெபிலைசேஷன் இஸ் லுக்கிங் வெரி குட். அப்புறம் அல்ட்ரா ஸ்டேபிள் மோடும் கொடுத்துருக்காங்க. 1080p 60 FPSல நீங்கள் ஷூட் பண்ணலாம். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வச்சு 4K 30 FPS ஷூட் பண்ணலாம். 2x கேமரா வச்சு நீங்கள் 4K 60 FPS ஷூட் பண்ணலாம். அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்கள் 1080p 30 FPS வீடியோ ஷூட் பண்ணலாம். ஏன் இதை மாத்திரம் அவங்க இம்ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நாட் ஜஸ்ட் OnePlus, எல்லா பிராண்ட்ஸுமே ஃப்ரண்ட் கேமரா வச்சு உங்களுக்கு 1080p 30 FPS மாத்திரம் தான் கொடுக்குறாங்க. They should improve it. பட் ஓவரால் கேமராஸ் ஆர் லுக்கிங் வெரி வெரி குட். பிக்சர்ஸ் ஆர் லுக்கிங் வெரி வெரி குட். நான் கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ கம்பேரிசன் இந்தியா லான்ச் பண்ணும்போது OnePlus 11 நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா G டிரைவில் நாங்கள் எடுத்துக்க ஃபோட்டோஸோட லிங்க் எல்லாம் போட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக காமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதாங்க. இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தாங்க. அதனால நான் நிறையா டீட்டெயில்டாக போக விரும்பல. பட் நாங்கள் ட்ராக்கின் தமிழில் டீட்டெயில் ரிவ்யூஸும் பண்ணுவோம். ஸோ யூ ஹேவ் டு சப்ஸ்கிரைபுங்க. ஓகே, ஃபைனலி ப்ரைஸை பற்றி பேசலாம். எக்ஸ்பெக்டட் ப்ரைஸை பற்றி பேசலாம். இந்தியாவில் சைனாவில் லான்ச் பண்ணிருக்க பிரைஸ் வந்து பேஸ் வேரியன்ட் 12GB 256GB வேரியன்ட் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 48,000-49,000 பக்கம் ஆரம்பிக்குது. ஸோ இந்தியாவில் 8,128GB வந்துச்சுன்னா கண்டிப்பாக 50 கீழே இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. 50 கீழே இந்த ஃபோன் வந்து ஓ மை காட், இட்ஸ் லுக்கிங் வெரி வெரி குட். ஏன்னா உங்களுக்கு IP ரேட்டிங், வயர்லெஸ் சார்ஜிங் அதெல்லாம் கிடைக்காது. பட் உங்களுக்கு Gorilla Glass Victus, நல்ல டிஸ்பிளே, குட் கேமராஸ், கிரேட் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் லுக்கிங் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் நான் என்ன சொல்வேன்னா இது ஒரு OnePlusக்கு ஒரு கம்பேக் ஃபோன் கூட சொல்லுவேன். கம்பேக் டு ஃபுல் ஃபார்ம்னு சொல்லுவேன். ஸோ நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்களா OnePlus 11க்காக? கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆசம் வீடியோஸ் நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னா டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.